காண்பனேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான வியாழம் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இதனுடைய வரைக்கும் எங்களுடன் பேச ஆரம்பித்து உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நல்லதன பகிர்ந்து என்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே இந்த 4 நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்துடன் இருந்து செல்லலாம். மன்னிப்பையும் வேண்டியபடி 2ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 மற்றும் ஒரு வியாழன் காலை நேரலை இப்பொழுதோடு வந்திருக்கின்றோம். பழமையை போலவே மும்மத சிந்தனை நேரம் தாமரக்கா தொகுப்போடு அதனைத் தொடர்ந்து பொருட்சொல் இடம்பெறுகின்றது. தொடர்ந்து நாங்கள் நவராத்திரி பாடல்கள் இருக்கின்றது. அதனை முனைத்தபடியே கவிதை நேரம் சற்று பின்பு செய்து கொள்ளலாம். பகுதி 1 இரா விஜயகோரியர்கள் பின்பு நகுல் ஆசிரியர் அவர்கள் இணைய காத்திருக்கின்றார்கள். மாலை நேர நிகழ்ச்சியில் வளமையை போலவே முற்றத்து மலர்கள் மற்றும் மகரந்த சிதறல் இடம்பெற்றுக் கொள்ளும். வணக்கம் தமிழக்கா, வாங்கோ. உற்சாக வணக்கம் வாணி. மும்மத சிந்தனை நேரம் இப்போது ஞானதேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் தோப்பாளினி சோமல கல்விராஜன் அவர்களுக்கும், வணக்கம் ஆமுக தோப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும், அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும், அனைத்து பாமு அவர்களுக்கும் எனது எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு அஞ்சமந்தி தியானதி நடேசன். இன்றைய நாட்களில் உலக மக்கள் அனைவருக்காகவும் உலக தலைவர்களுக்காகவும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினர்களுக்காகவும் கடன் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்படுகிறவர்களுக்காகவும் வருங்கால சிறார்களின் நலனுக்காகவும் அவர்கள் வருங்கால படிப்புக்காகவும் இறந்த ஆத்மாக்கள் யாவரும் நாங்கள் இறைவேண்டுதல் செய்து நினைவுகூர்ந்து இறைவேண்டுதல் செய்வோம். இன்று பொதுக்காலத்தின் 26ஆம் வாரத்தின் 4ஆம் நாள் வியாழக்கிழமை கிறிஸ்தவ நட்சத்தினை. இன்று காவல் தூதர்கள் நினைவு நாள். தூய காவல் தூதர்கள் அவர்களின் நினைவு நாளாகவும் இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் என்று கேள்வியை சீடர்களுடன் இயேசுடன் கேட்கிறார்கள். இயேசு, நீங்கள் மனம் திரும்பி சென்று பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என்றார். சிறுவர்களுக்கு நான் என்று அகந்தை இல்லை, எல்லோரையும் சமமாக பார்க்கின்ற மனநிலை உண்டு. தாட்சி உள்ளவர்களாக சிறுவர்களாக நாங்களும் மாறுவோமாக. இன்று திருச்சபை காவல் தூதரின் விழாவை கொண்டாடுகின்றது. கடவுளின் நம்பிக்கை கொண்டு வாழ்வர்களை தனது தூதர்களை கொண்டு வழிநடத்துகிறார் என்பது திருச்சபையின் படிப்பினை. காவல் தூதர்களாய் கடவுள் திருவுளத்தை நமக்கு காட்டுவார்கள். நமது உள்ளங்களை தூண்டி உண்மையை அறிந்துள்ள செய்பவர்கள். நம்மை எல்லா விதமான தீமையிலிருந்தும் காப்பவர்கள். நீ சென்றவிடமெல்லாம் காக்கும்படி அவர் தாம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார். காவல் தூதர்கள் கடவுளின் இத்தகைய பராமரிப்பை பாதுகாப்பை உணர்த்துவர்களாக உள்ளார்கள். இதை அறிந்து நாங்களும் செயல்படுவோம். அவரின் தூண்டுதலுக்கு நாங்கள் செவிசாய்த்து அதன்படி நடப்போமாக. என்னான்மா இறைவனையே போற்றி போற்றியே வாழ்கின்றது. என் மீட்பெறங்கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றியே மகிழ்கின்றது. என் மீட்பெறங்கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்த மடியவரை கையவுடன் கடைக்கண் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என பேருடையார் என்றிடுமே. அவர்தம் கைத்திறன் காட்டினார். அகந்தையின் மனிதரை சிதறடித்தார். வலியோர் அரியணை நீங்க செய்தார். அறியோர் தம்மையை உயரச் செய்தார். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றியே மகிழ்கின்றது. என் மீட்பெறங்கடவுளை நினைக்கின்றது. நன்றி, வணக்கம். தமிழ் கல்விராஜன். நன்றி, வணக்கம். ஜானதேசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு அழகான காலை பொழுதை இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும்
வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று திருப்பாடல் 78 இறைவசனம் 15 16 முடிய. பாலை நிலத்தில் பாறைகளை பிளந்தார். ஆழத்திலிருந்து பொங்கி வருவது போன்ற நீரை அவர்கள் நிறைவாக பருகச் செய்தார். பாறை நிலத்தில் நின்று நீரோடைகள் வெளிப்படச் செய்தார். ஆறுகளென நீரை அவர் பாய்ந்தோடச் செய்தார். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். அன்பான இறை உறவுகளே, இன்றைய திருப்பாடல்களில் பாறை நிலத்தில் பாறைகளை பிளந்தார் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். இஸ்ரேல் மக்களை பாலை நிலத்தில் வழிநடத்தி சென்ற பொழுது அவர்கள் தண்ணீர் இல்லாமல் உணவில்லாமல் தவித்தார்கள், முணுமுணுத்தார்கள், இறைவனை பழித்துரைத்தார்கள். ஆனால் இறைவனை பாருங்கள், ஒரு பாலை நிலத்தில், அது மிகவும் வறட்சியான ஒரு இடமாகத்தான் பாலை நிலம் இருக்கும். அதை நாங்கள் எவ்வளவு தோண்டினாலும் நீர் வராது, அதில் பயனில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கின்றது. ஆனால் இறைவன் பாருங்கள், நமக்காக எவ்வளவு ஒரு பெரிய இந்த இஸ்ரேல் மக்களுக்காக தன்னுடைய ஒரு பெரிய ஒரு புதுமையை செய்திருக்கின்றார் என்றுதான் சொல்லவும். பாறை நிலத்தில் நிலங்களை பிளந்து அதில் இருந்து தண்ணீரை வரச் செய்து அந்த மக்களுக்கு போதுமான தண்ணீரை பருகுவதற்கு செய்கின்றார். இறைவன் எப்பொழுதும் நம்மோடு ஒன்றித்திருக்கின்றார் என்றுதான் நாம் கூற வேண்டும். நீ உன் தன் தாயின் கருவறையில் வரும் முன்பே நான் உன்னை அறிந்திருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார் இறைவன். அதே போல்தான் இன்றைய திருப்பாடல்களும் ஒவ்வொருவருடைய தேவையை புரிந்து அந்த தண்ணீர் தாகத்தை புரிந்து இறைவன் அதில் ஒரு பொதுமை செய்கிறார். நாங்கள் பல இடங்களில் வாசித்திருக்கின்றோம். இந்த திரு விவிலியத்தில் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ விதமான புதுமைகளை இறைவன் செய்திருக்கின்றார். நமக்கு தெரியும், நாம் இறைவனிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நூற்றுவ தலைவன் தன் மகள் இறக்கப் போகின்றார், நீர் இங்கே இருந்தபடியே அவளை எழும்பச் சொன்னால் அவள் எழுந்து நடப்பாள் என்று அந்த ஒரு நம்பிக்கையை பாருங்கள். இந்த எவ்வளவோ பெரிய நம்பிக்கை. நாம என்ன செய்வோம், ஒரு 7 நாட்கள் நாங்கள் ஒரு தியானம் செய்வோம், இல்லை ஒரு ஒருத்தல் செய்வோம். அந்த ஒருத்தலுக்கு பிற்பாடு நாங்கள் நினைப்போம் என்றால், ஐயோ உங்களுக்கு கிடைக்கவில்லையே, இது பிரயோசனம் இல்லையே, இது எங்களுக்கு வரப்போறதில்லையே. அப்படி அல்ல. கடவுளிடம் நாங்கள் தொடர்ந்து வேண்ட வேண்டும், தொடர்ந்து செபிக்க வேண்டும். கடவுள் எங்களுடைய சுகத்தை கட்டாயமாக கேட்பார். கேட்காம அவர் இருக்க மாட்டார். எங்களை படைத்த இறைவன், இந்த உலகை படைத்த இறைவன் ஒவ்வொரு மக்களின் தேவைகளையும் அறிந்தவராக இருக்கின்றார். ஆகவே நாம் இன்றும் செவம் சொல்லி தியானித்து இறைவனை கூப்பிட்டு இறைவனோடு பேசி நாளைக்கு கிடைப்பது அல்ல விசுவாசம். விசுவாசம் என்பது எங்களோடு ஒன்றித்திருக்க வேண்டும், காலகாலமாக இருக்க வேண்டும். நாம் கடவுளை பின்பற்றி வாழ வேண்டும். எங்களுக்கு நிறைவான வாழ்வு கிடைக்கும் என்ற அந்த ஒரு நிம்மதியோடு நாங்கள் கடவுளை பின்பற்ற வேண்டும். ஆகவே இந்த நாளை எமக்கு தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஆனா மாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1823 என்றும் கூறிக்கொண்டு, இன்றைய நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியாக, உம்மை காத்திட தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார், அல்லேலூயா. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதியது அதிகாரம் 1 திருவசனங்கள், அதிகாரம் 18 திருவசனங்கள் 1-5 முடிய மற்றும் 10வது வசனமும். அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்.
நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகின்றார். இச்சிறியோரில் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, ஆண்டவரின் படைகளே, அவரின் சித்தப்படி நடக்கும் அவர்தம் பணியாளரே, அவரை போற்றுங்கள். விண்ணரசின் மிக பெரியவர் யார் என்பது சீடர்களின் கேள்வி. இயேசுவின் பதில், மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆக வேண்டும். இயேசுவின் இந்த பதில் சீடர்கள் விண்ணரசிற்கு வெளியே இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றது. அவர்கள் தவறான வழியில் சென்று கொண்டிருப்பதை உறுதிப்படுத்துகின்றது. வாழ்வில் மனிதர்கள் எதை எதிர்பார்த்து தங்கள் வாழ்வை நகர்த்துகின்றார்கள் என்பது மிகவும் முக்கியம். அது பதவியையா, அதிகாரத்தையா, பணத்தையா, இன்பத்தையா? இவை அனைத்தும் விண்ணரசில் நுழைவதற்கு தடைக்கற்கள். அப்படி என்றால் விண்ணரசிற்கு நுழைவதற்கு நாம் அனைவரும் சிறு பிள்ளைகளாக மாற வேண்டும். சிறு பிள்ளைகளிடத்தில் 3 முக்கியமான பண்புகள் காணப்படுகின்றன: தாட்சி, சார்ந்திருத்தல், நம்பிக்கை. ஆக நாம் கடவுளின் முன்னிலையில் தாட்சியோடு இருப்பதும், கடவுளை சார்ந்திருத்தலும், கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பதும் நம்மை விண்ணரசில் பெரியவராக காட்டும் என்பதில் மாற்று கருத்து ஏதுமில்லை. உலகம் அனைத்தையும் ஒன்றுமில்லாமையிலிருந்து படைத்த கடவுள் ஆறறிவு கொண்ட மனிதரை மட்டுமன்றி பருப்பொருளால் ஆகாமல் முற்றிலும் ஆவிகளாக இருக்கின்ற படைப்புகளையும் உருவாக்கினார் என்பது கத்தோலிக்க நம்பிக்கை. இந்த ஆவிகள் வானதூதர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். கடவுள் அளிக்கின்ற பணிகளை நிறைவேற்ற அனுப்பப்படுவோர் என்னும் பொருளில் இப்படைப்புகளை தூதர்கள் என்கின்றோம். இன்று காவல் தூதர் விழாவை திருச்சபையுடன் இணைந்து கொண்டாடுகின்றோம். கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் காக்கின்றார் என்னும் உண்மை காவல் தூதர் நம்பிக்கை வழி வெளிப்படுகின்றது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி காவல் தூதர் இருப்பதற்கும் வாய்ப்புண்டு. நாம் ஒவ்வொருவரும் தனித்தனி உடல், உணர்வு, சிந்தனை, செயல்பாடு, வாழ்க்கை முறை, இன்பம், துன்பம், பாவம், புண்ணியம் செய்து வாழ்வதால் இறை பிரசன்னமும் அதற்கேற்ப அமைவதும் முறைதான். எனவே ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வான தூதரும் இருப்பது இயல்பு. நாம் நற்செயல்கள் செய்யும் போது இறைவன் மகிழ்கின்றார். இறை பிரசன்னமாம் வான தூதர்களும் மகிழ்கின்றார்கள். இறைவனுக்கு ஏற்காத செயல்களை செய்யும் போது இறைவன் துன்புறுகின்றார், வான தூதரும் துன்புறுகின்றனர். நம்மை பாதுகாக்கும் இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். நமக்கு தந்துள்ள அந்த வான தூதர்களிடம் நாங்கள் தினமும் எங்களை ஒப்பு கொடுத்து எங்களை பாதுகாக்கும்படி அவர்களிடம் மன்றாடுவோம் என்று கூறிக்கொண்டு, இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதாவின் மாதம். ஆகவே அந்த அன்னைக்கு ஒரு வாழ்த்து பாடல். என்ன அழகு உன்னருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, அம்மா என்ன அழகு உன்னருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. ஏவாளின் மேற்சுனையே தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலரழகே, சீயோனின் அருள்மகளே, என்ன அழகு உன்னருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கன்னிமையின் தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, கொள்ளை கொண்டதே. கன்னிமையின் தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே,
அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அன்பு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாய நெஞ்சினில் விளைந்திடுமே, கனிந்திடுமே. உன் அன்பு விழி கருணையும் வாழ்வினின் எளிமையும் விதையாய நெஞ்சினில் விளைந்திடுமே, கனிந்திடுமே. வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே, வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்தது. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உணருள் அழகு, என்ன அழகு உன்னன்பழகு. ஏவாளின் நீர்ச்சுனையே தாவீதின் கோபுரம், சாரோனின் மலரழகே சீயோனின் அருள் மகளே. என்ன அழகு உணருள் அழகு, என்ன அழகு உன்னன்பழகு. அம்மா என்ன அழகு உணருள் அழகு, என்ன அழகு உன்னன்பழகு, அன்பழகு என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டலை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு வங்கி வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவரோடு எதிர்பார்த்தபடி வேண்டுதல் கேட்கும் இறைவன் எங்கள் வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்து எங்களுக்கு எல்லா வளங்களையும் அருள்வார். எங்களுக்கு காவலாக அனுப்பப்பட்ட எங்கள் காவல் தூதர்கள் வழியாக நாங்கள் இறைவனை வேண்டுவோம். அவர்கள் எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுக்கு எல்லா நலங்களையும் வழங்குவார் என்ற அந்த பிரார்த்தனைகளோடு விடமின் நண்பாக விடைபெறுகிறேன். திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, வாணிமோகன் அவர்களையும் வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நியூஸ் பிலிப்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். வாணி அவர்களுக்கும் தவமலர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஆண்டவர் கூறுவது, வழியில் உம்மை பாதுகாக்கவும் செல்லும் இடத்துக்கு உம்மை கொண்டு சேர்க்கவும் உம்முன் தூதரை அனுப்புகின்றேன். அவரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அவர் சொற்கேட்டு நடக்க வேண்டும். உம் குற்றங்களை அவர் பொறுத்து கொள்வார், ஏனெனில் அவர் பொறுத்து கொள்வார் என்று நாம் குற்றங்கள் செய்யக்கூடாது. எனவே அவர் சொற்கேட்டு நாமும் நடக்க வேண்டும். வந்தோ முன்மைந்த கூடி ஓமாசில்லா தாயே, சந்தோஷமாக பாடி உந்தாட்டணியவே, வானங்கள் கீதம் பாட நல்மாந்த தேடிட, பாம்போட நீருட்பவீத்தீரே, அந்தோ முன்மைந்த கூடி ஓமாசில்லாத்தாயே, சந்தோஷமாக பாடி உன் காட்பணியவே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இதே நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, இப்படியே உமது அன்பு சகோதரி தோப்பாரணி திருமதி தவமலர் கல்விராஜனுக்கு
இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் மிகவும் உற்சாகமாக இருப்பேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? நான் உற்சாகமாக இருக்கேன் சோதரி. நன்றி சகோதரி. இப்படி சகோதரி நன்றி சொல்லிக்கொண்டு அப்படியே எமது அன்பு சகோதரர் பாமகத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமகத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் இனிமையான காலை வணக்கங்களையும் சுவரணங்களையும் குறிக்கொண்டு எல்லாருடைய சுவரணங்களையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் அனுதினமும் சர்வ வல்லருடைய ஆசீர்வாதங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும்னு சொல்லி அவருடைய நாமத்தில் எல்லோரையும் வாழ்த்திக்கொண்டு சகோதரி பரிசுத்த வேதாகம பைபிளிலிருந்து பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் நேற்று வாசினான் 48லேருந்து 58 முடிய. இன்றைக்கு ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 58லிருந்து 67 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். வேட்காலை அழைத்து நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவிட்டு ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடான கோடியாய் பெறுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது ரெபேக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோடு கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபேக்காளை அழைத்து கொண்டு போனான். ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய்ரோயி எனப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டு கொண்டாள். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாகி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். நாளைக்கு சௌரி 25ஆம் அதிகாரம் தொடர்பான சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவால் எல்லாம் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. ஆமென். சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவால் எல்லாம் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுமையா. நாமம் சொன்னால் போதும்
பேய்கள் ஓடுமையா, பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. அன்பான தகப்பனே, இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாள் தந்த கிருபைக்காக உங்களுக்கு கோடான கோடி மணி நன்றிகளை செலுத்திக் கொண்டு, அன்பான தகப்பனே, உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களை வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ, மற்றும் எல்லா இடங்களிலும் இயேசப்பாவுடைய பிரசன்னம், பாதுகாப்பு, தயவு இருக்க வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறன் மூலம் இந்த பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ இந்த கொள்ளை நோய்களோ அணுகாவிடன் ராஜா. அணு வினாடியும் நீங்கள் ஒவ்வொருவரையும் உறகளான மூடி பாதுகாப்பாக எடுத்தவங்களை ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீ தினமும் நீங்கள் பாதுகாத்து வரமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக அவள் நிறுத்தி கொண்டிருப்பதற்காகவும் இசப்பாவுக்கு நம்மளுடைய கொடான கொடி நன்றிகளை சொல்லிக் கொண்டு தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே, யார் யார் ராஜா நோவாய்ப்பட்டிருக்கார்களோ, யார் யார் திருமணம் வந்ததுக்கு காத்திருக்கார்களோ, யார் யார் குழந்தை செல்வங்களை காத்திருக்கார்களோ, அவருடைய சேவைகளை சார்ந்தீங்க ராஜா. ஆசீர்வதிங்க, அறுதப்படுத்துங்க ராஜா. ஒவ்வொருடைய கண்ணீர் அவமானத்தை தொடங்கிய சப்பா. சர்வ வல்லவுள்ள தேவகுமாரனே எல்லாமே ஆகும் ராஜா. ஒரு விசை மனமிறங்கி அவருடைய தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க ராஜா. மற்றும் தகப்பனே, மகப்பேற்று காத்திருக்க சகோதரிகளுக்கு பிரசவங்களை கட்டளை உடனே ஜபிக்கிறேன் ராஜா. நீங்கள் அப்படியே கட்டளையிட பொறுமைக்காகவும் கோடி நன்றி தகப்பனே. சோத்திரம் ராஜா, நன்றி செலுத்துவோம் தகப்பனே. மற்றும் தகப்பனே, அனைத்து சிறுவர்களுக்கும் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களோட ஆணி வாய்ந்த கரங்கள் அவரோட கூடவே இருந்து அவருடைய பாதுகாப்பாக எடுத்த ஒன்று ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நன்றி செலுத்துவோம் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் அவரோட கூடவே இருந்து அணு தினமும் அவருடைய ஆசீர்வதித்து உயர் வழிநடத்த வேண்டும் சொல்லி இயேசப்பாவோட பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சௌரி விடப்படுறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன் வெளிப்படையவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த தியானடீசன் அவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், ராபின் அல்போன்ஸ் அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளைவர் அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாணி உங்களிடம் தருகிறேன். நன்றி, வணக்கம். ஒப்படைக்கிறார் தவமலர் அக்கா ஒரு இந்த பொது சிந்தனை தந்துட்டு. பொது சிந்தனை என்னத்த சொல்ல, நான் வடிவாக கதறில் இருந்து காலையில் ஒரு டீயும் குடிக்காம கொட்டா விட்டு கொண்டுக்கிறேன். உங்களை பொது சிந்தனை தேவைப்படுது. இல்ல பொது சிந்தனை இல்ல, எனக்கு ஒன்றும் வரையில. அதான் பொது சிந்தனை. இப்ப அதுல மணி இதுதான் பொது சிந்தனை. நல்ல நித்திரை கொண்டு 8 மணிக்கு பிரகாரம் மணி முழிப்பு வருது. அது சரி. இப்ப இதுக்கு முதல் வீட்டுல ஆக்கள் இருக்கக்குள்ள அவங்க கழிப்பிடுவாங்களா? 6 மணி இல்ல மணி அவைக்கு சமைக்கிறதுல ஒன்றும் இல்லை. ஆனா 6 மணிக்கே முழிப்பு வருது. காரணம் அந்த எனக்கு வைக்கல. நான் என்ன காரணம் சொல்ல அப்ப 4 மாதம் நின்றுட்டு வர சொல்லுங்க. விளங்கல 4 மாதம் நின்றுட்டு வர ஹாலிடேக்கு போனவர்கள என்ன நின்று போட்டோம். இன்னும் நீங்க படுக்க ஒண்ணுல உண்மையா ஒன்றும் செய்கிறேன்லம்மா. ஆனா 6 மணிக்கு முழிப்பு வந்துடும். இப்ப அப்படி இல்லை. கஷ்டப்பட்டு 8 மணிக்கு வர முழிப்பே கஷ்டப்பட்டு தான் வருது. போகணும், பாமுகத்துக்கு போகணும். அந்த உண்மைதான். சிந்தனை நேரம் தான் பாணிக்கு மிக்க நன்றி. ஏன்னா எனக்கு இதற்காகவே இது வர வேண்டும் என்ற அந்த யோசனை இருக்கிறதாலே நேரத்தோடு ஒழும்பிடுவேன். நேரத்தோட இல்லைங்க 8 மணிக்கு. மற்றபடி சமைச்சே முடிச்சிடுவேன். இப்ப ஒன்றும் செய்யல. 10 மணிக்கு பிறகுதான். வாணி
சரி சரி நேவி ஓகே. ஸ்பிரிட்ஸர பாட்டு இன்றைக்கு அருமையான ஒரு பாட்டு, அழகான பாட்டு. யார்ற எனக்கு பாட்டு? விரும்பின பாட்டு என்ன நேவி அழகு! ஸ்பிரிட். நானும் கனகாலம் அந்த பாட்டு கேட்டு. ஆ. அதான் கேட்டு நல்ல பாடல. சரியான நல்ல பாட்டு. 10 வருஷம் 9 வருஷத்துக்கு முதல் எங்களோட இருந்த ஃபாதர் மாறி போயிட்டு அவருக்கு வரவேற்பு பூசையில வரவேற்பு பாட்டாக நான் எடுத்திருந்தேன் இந்த பாட்டை. எனக்கு அது பிடித்த பாட்டு கனகாலம் நானும் கேட்டது. ஆமா எனக்கு தான் எல்லோருக்கும் பிடிக்கும் அந்த பாடல். நல்ல ராகமும் தானே, நல்ல நதிகளும். அழகு. எங்க நேவிஸ் பிலிப்ஸ் சொன்ன அவரை காணாம். அவர் ஓடிடுவார், மியூட்ல விட்டுட்டு ஓடிடுவார். அவர் சமையலோட நிக்கிறாராக்கும் காலம். பூ நிக்குது, பூ இருக்குது. எஸ்டேட்டே. நான் கல்யாணியின் பாடலை தேடுகின்றேன். கல்யாணத்துக்குள்ளே போட்ட ஞாபகம் இருக்கு. நவராத்திரிக்கான பாடல் இன்றோட நிறைவுக்கு வருகின்றது. ஆகவே எடுத்து வாக்காதவர்கள் இதுவரைக்கும் எடுத்து வாக்கு ஓடி போச்சு. ஆமாம். ஆனால் ஒருவருக்கு தொடக்குகிறார்கள். இவருக்கா சுயானுக்கு இந்த கேடு சுயானந்து வசந்தாவினுடைய அக்கா மகன் தானே இங்கே மகன் அவர் 3 வயது. எங்க துவக்குறார்கள்? வசந்தா வீட்டுல. குட், அதுதான் சரி. நல்ல மனங்கள் உள்ள இடத்துல அம்மா அப்பா செய்யறது தான் திறப்பு. சும்மா காசை கொண்டு கொடுத்து அந்த பிள்ளைகிட்ட கையை பிடிச்சி எழுதுறதுக்கு காசை கொடுத்து போட்டு நீங்க செய்யாம உங்களோட வீட்டுல செய்யப்படணும். அதான் நல்ல மனம் உள்ளவர்கள் உண்மையாக அழகாக செய்து அவர்களுடைய கையால் செய்கிறதை வாங்கி ஒரு பெரிய ஒரு அவர்களுக்கு ஒரு பொக்கிஷம். நான் வணக்கம். நான் கேட்கிறேன்டா, ஏடு துறக்கிறதுக்கு அவைக்கு காசு கொடுக்கணும். அதுதான் நாங்களும் கேட்கிறோம். அதானே நாங்களும் கேட்கிறோம். இன்னும் பதில் வர இல்லையே. எனக்கு என்ன தெரியல. இங்கேயும் இந்த தங்களை இதை பிள்ளைகளுக்கு தாங்கள் தான் சொல்லி கொடுத்தது. அப்படி அந்த இல்லை. இல்ல இங்க எல்லாம் காசி மயமே. நான் இந்த பிள்ளைகளுக்கு நான் தான் எடுக்குவேன். எங்களை விட்டு நானும் அப்படித்தான் கல்யாணி பாடல் இருக்கு. அப்படித்தான் நாங்கன்னு செய்யறது பிள்ளைகளுக்கு. கல்யாணி பாடல் நினைக்கிறேன் சர்வசரி ஸ்வரூபனோட பாடலும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் என்னன்னு தெரியல, என்னன்னு தெரியல. கவிதை அதுக்குள்ள என்னவெல்லாம் போட்டு கிடக்கு. எந்த ப்ரோஃபைலுக்கு வருது என்னன்னு தெரியும். அவட நேற்று பாடல் எல்லாம் எனக்குள்ள வந்திருக்கு. உங்களோட நம்புற கதைக்கிறேன். இந்த வந்துட்டு ஃபேஸ்புக் இதட்டுங்கோ. ஃபேஸ்புக்கில் நான் லேப்டாப்பில் போடைக்க வந்தோம். இல்லை இப்போ சரி கோலை பெறாமல் இருந்தது எனக்கு. கல்யாணி இந்த பாடம் சுற்றுது வாய். எந்த நெட் பிரச்சனையோ இங்கே அல்லது கல்யாணி பக்கம் பிரச்சனையோ? யாராவது ஒரு தரம் கல்யாணின்ட்டு கிளிக் பண்ணுங்க ஒரு தரம் பார்ப்போம். உறவுகளுக்குள்ள எனக்கு சுத்துதே ஃபோனு. யாரா போடுறீங்களா? ஃபர்ஸ்டோடைய உறவுகளுக்குள்ளே இருக்கிறாரல்லோ கல்யாணி. அதுதான் நான் யோசிச்சேன். ஜேனட் சொல்கிற மட்டும்தான் இதுக்கு ஆமதிப்பாருண்டு. மற்ற பக்கம் குரல் வராது. இல்லை கல்யாணி கொஞ்சம் மேலே போங்க. மேலே கொஞ்சம் மேலே. எனக்கு சுற்றி கொண்டிருக்கு. நெட் பிரச்சனையாக தெரியா இங்கே. ஏன்டா அங்கே கம்ப்யூட்டரும் சுற்றுது. இல்லை இருக்கு கல்யாணியான் இருக்கு பாருங்க மேலே. இருக்குது கொஞ்சம் எழுதுனதோ அந்த கல்யாணியின் பாடல. சோமலர் கல்யாணி 1972 பாடல் போட்டிருக்கா. சரி அதை ஓன் பண்ணி விடுங்க, ஒரு ப்ளே பண்ணி விடுங்க ப்ளீஸ். எனக்கு சுற்றி கொண்டிருக்குது. அப்படி அவர பக்கம் எதுவும் பிரச்சனையா இருக்குமா? இல்லை வந்துட்டு ஓகே.
கல்வி தெய்வம் சரஸ்வதிக்கு கருக்குவித்து வணங்கிடுவோம். கல்வி அனைத்தையும் தந்திடவே கல்வி புரிவார் தாயே. கல்வி தெய்வம் சரஸ்வதிக்கு கருக்குவித்து வணங்கிடுவோம். கல்வி தெய்வம் சரஸ்வதிக்கு கருக்குவித்து வணங்கிடுவோம். அவ்வளோதானா மியூசிக்கா? ஓ தாளம். தாளம் சரியா கேட்குதுல தாளம். நேரம் தாளம் அதானோ? மக்களை ஆழ்த்தமாய் வாழ்த்திடவே அருளினை புரிவே அழைத்து மக்களே ஆனந்தமாய் வாழ்ந்திடவே அருளினை புரிவே கல்வி சரஸ்வதிக்கு கரம் குவித்து எடுத்து கரம் குவித்து எடுத்து நல்ல கருத்து, நல்ல பாட்டு. அர்த்தாமல் இருக்கா வரியாள்? ஆமா, வேண்ட வரிய வந்து சிறப்பு. இப்போ புதுசா பழசா இது? இது பழசுதான். பழசு புதுசா அவரை கண்டுபிடிக்கல. அவர் இதாவதுதான் லேட்டா தானே மாறவர் வேலையா அவரை கண்டுபிடிக்கலாம். ஓகே ஓகே சரி. இருந்த பொழுதுதான் பழைய பாட்டை அனுப்பிய கல்யாணிக்கு நன்றி. வரிகளுக்கு சொந்தக்காரர் தாமரக்காவிற்கும் நன்றியை கோரிக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. சற்று காத்திருங்கள். இவரது சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்களது. எல்லாரும் இதுக்குள்ளே போடாதீங்க ப்ளீஸ். நீ தேடி எடுங்களேன் இதுக்குள்ளே. ஃபர்ஸ்ட் ஆடியோ அங்கே தர்றேன் நான் இதுக்குள்ளே. ஸ்ட்ரீட்டு இந்த இருக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோ. சர்வேஸ்வரி. அன்பும் மரணும் ஓங்க அகிலத்தில் அன்னை சரஸ்வதியின் நாமம் விளங்கிக் கொண்டிருக்க நற்றமிழ் மிதந்து வர அன்னையை நினைந்து பாடலை நாம் படிக்கும்போது துன்பமில்லாத வாழ்வு எமக்கு அளிப்பாள். தேவி வரம் தருவார். ஆம், வெற்றி கிடைக்கும் என்றே நல்ல காத்திருந்தோம். வெற்றி கிடைக்கும் என்றே நல்ல மேலும் காத்திருந்தோம். கட்டி கணிக்காமல் நீயும் தாயால் தந்தவளே. கட்டி கணிக்காமல் நீயும் தாயால் தந்தவளே. சத்தியம் ஜெயிக்கும் என்றே நானும் சாந்தாமாய் காத்திருந்தேன். சத்தியம் ஜெயிக்கும் என்றே நானும் சாந்தாமாய் காத்திருந்தோம்.
வரம் அம்மா உன்னை நம்பி நடந்த போது கண்ணிய வரமினிலே அம்மா உன்னை நம்பி நடந்த போது கைதூக்கி நின்றவனே எங்கள் சரஸ்வதி பாடும் அம்மா கைதூக்கி நின்றவனே எங்கள் சரஸ்வதி பாடும் அம்மா சத்திய சோதனைகள் நானும் எத்தனையோ பெற்றுக்கொண்டேன் சத்திய சோதனைகள் நானும் எத்தனையோ பெற்றுக்கொண்டேன் சொந்த தாய் நீ என்று எங்கள் சுந்தரியை காத்து நின்றாய் சொந்த தாய் நீ என்று எங்கள் சுந்தரியை காத்து நின்றாய் அம்மா வெற்றி கிடைக்குமென்று அம்மா வெற்றி கிடைக்குமென்று நல்ல வேளையும் காத்திருந்தேன் நல்ல வேளையும் காத்திருந்தேன் சிறப்பு சிறப்பு. நன்றி. அவர் சரஸ்வதி ஸ்வரூபன் அவர்கள். நன்றி, வணக்கம். பிளேலிஸ்ட்டுக்குள் போட்டால் அது காலம் முழுவதுமாக கிடக்கும். இதற்குள் போட்டால் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. பாருங்கோ. சரி, வாங்கோ செல்வியக்கா. வணக்கம். வணக்கம் மணி. வணக்கம் வணக்கம். அனைவருக்கும். வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். வாங்கோ. வணக்கம் வணக்கம். சரசை பாடலையும் தர போகிறீங்களோ? ஒரு பாடல் தருகிறேன். சரியா. நான் திருச்சிற்றம்பலம் ஆயகலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய ஒரு பளிங்கு போல்வாளின் உள்ளத்தினுள்ளே இருப்பள்ளிங்கு வாரா திடர். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சரி, ஜெயந்தி பாலா அவர்களது வேண்டுகோளுக்கிணங்க வருவாய் வருவாய் தாயே நான் தருகின்றேன். முதலில் பிள்ளையார் பாடலை தந்துவிட்டு திருச்சிற்றம்பலம் பிடியதனுருகுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை படிவினர் வாயில் வழி பலமுறையிறையே. சிற்றம்பலம். வருவாய் வருவாய் வருவாயம்மா திருவே உருவாய் வருவாயம்மா வருவாய் வருவாய் வருவாயம்மா திருவே உருவாய் வருவாயம்மா இருளை நீக்கிட வருவாயம்மா உந்தன் அருளை பொழிந்திடு தாயேயம்மா இருளை நீக்கிட வருவாயம்மா உந்தன் அருளை பொழிந்திடு தாயேயம்மா வருவாய் வருவாய் வருவாயம்மா கல்யாணி கருமாரி காமாட்சி நீயே கல்யாணி கருமாரி காமாட்சி நீயே மகாலட்சுமி மாதங்கி மீனாட்சி நீயே மகாலட்சுமி மாதங்கி மீனாட்சி நீயே வரலக்ஷ்மி வாராகி விசாலாட்சி நீயே வரலக்ஷ்மி வாராகி விசாலாட்சி நீயே உலகாளும் மாயே அபிராமி தாயே உலகாளும் மாயே அபிராமி தாயே அம்மா 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 வருவாய் 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 அம்மா
திருவே உருவாய் வருவாயம்மா. நன்றி வணக்கம். ஜெயந்தி பாலா அவர்கள் அன்போடு கேட்டதுக்கு நாங்கள் பாடியிருந்தேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் மணி. மிக உருக்கமான பாடல், மிக சிறப்பாக பாடியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்ல பாட்டு, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நன்றி. சொல்லியாக்க தாங்க நவராத்திரி காலங்களில் ஒரு பாடலை தாங்க. அங்கே லக்ஷ்மி அம்மையார் வீணையோடு இருக்கிறார், ராஜினி அக்கா போட்டிருக்கிறார். பாடாட்டா அப்புறம் வீணை அறிஞ்சு போட்டு கோவத்தில் ஓடிடுவார். திருச்சிற்றம்பலம். வெண்டாமரை கண்டி நின்பதம் அந்த என் பிள்ளை உள்ளம் தண்டாமரைக்கு தகாது கொலோ சகமேலும் அழித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள் கரும்பே சகல திருச்சிற்றம்பலம். நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள். இல்லை பரவாயில்ல. இன்றைய நவராத்திரி நன்னாளில் நிறைவான நாள் 11வது நாளிலோடு இணைந்திருக்கின்றோம். ஆகவே எல்லோரும் பாடியிருந்தோம். அந்த லக்ஷ்மி கடாட்சம், சரஸ்வதி கடாட்சம், துர்க்கை கடாட்சம், எல்லா கடாட்சங்களும் எல்லா கடாட்சங்களும் கடாய்க்குள்ள போட்டு சமைச்சு போட்டு இன்றைக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சனிக்கிழமை பெரிய ஒரு பாராடை வைப்போம். நன்றி வணக்கம். சரி, இன்றைக்கா இது துவங்குது கேதார கௌரி விரதம். என்ன கேதார கௌரி இன்றைக்கா நாளைக்கா? எல்லா கடாயையும் போட்டு நாளைக்கு ஒரு கோழி கறியை வைக்கட்டும். இல்லை, அதுதான் நான் சொன்னேன். எல்லா கடாட்சங்களையும் கடாய்க்குள்ள கடாயண்டா பெரிய பாத்திரம் அதை போட்டுட்டு சனிக்கிழமை பெரிய பாராடை வைங்கன்னு நான் சொல்லிட்டேன். இல்லை சரி, வாங்க. நகுலவதி அவர்களோடு தெரிகிறார். வணக்கம். ஒரு நிமிடம் இல்லை, 10 நிமிஷம் எடுக்கலாம். நோ ப்ராப்ளம். ஆறுதலாம் வாங்க. மலருது. பூ மலருது. இப்போ வருவா பூ மலர் பிரிஞ்சிரு. அதான் நீங்கள் அட்டவதானி தானே. எனக்கு இல்லை எழுதி கொண்டு இருந்தாலும் அங்கே கிடக்கனால அந்த பூவை பார்த்து சூப்பர் அப்படி தான் இருக்கணும். அட்டவதானி. ஜெயா நடேசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சரி, இந்த தமிழை ஓடக்கூடாது. தமிழில் நாங்கள் சின்ன விளையாட்டு ஒன்று விளையாடும். இன்றைக்கு எடுத்து வைக்கிறது தானே. அப்போ புது விளையாட்டு ஒன்று ஆரம்பிக்கிறதில்ல. ஏற்கனவே நாங்கள் செய்தது தான், அது விடுபட்டுட்டு நேரமின்மை காரணமாக. நகுலவதி இதெல்லாம் இதோ அவர்களை வாங்க வணக்கம். வந்திருந்தாலும் வீட்டை வந்து கலையத்துக்கு சேர்ந்துருப்பீங்க. இனிய காலை வணக்கம். இன்றைக்கு விஜயதசமி நாளில் விஜயதசமிக்காக ஒரு பாடலை தந்து விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கத்தை திரும்பவும் கொண்டு வணக்கம். இன்றைய நாள் போல சிறப்பாக 3 தேவிமாரின் திருப்பாவைகள் எல்லோருக்கும் பார்த்து எல்லோருக்கும் நல்லவற்றை நடக்க வேண்டும், நல்லவையெல்லாம் நடக்க வேண்டும் என்று நான் கூறிக்கொண்டு பாடலை தருகின்றேன். திருச்சிற்றம்பலம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்த நிலம் பிறை கொழுமையீட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை இந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வெள்ளை கலையுடுத்து வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பார் வெள்ளை அரியாசனத்து அரசரோடென்னை சரியாசனம் வைத்ததாய். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் பல்லும் பரிமள பூங்கொடியேனின் புதுமலத்தால் அல்லும் பகலும் தொழும் அடியவர்க்கே அடியாரசும்
செல்லும் தவனெறியும் சிவலோகமும் தித்திக்குமே. சொல்விற்பனமும் அவதானமும் முக்கவி சொல்ல வல்ல நல்வித்தையும் தடிமையாட்கொள் வாய்நளி நாசனம் தேர் செல்வி கரிதென்றொரு காலம் முன்சிறையாமை நல்கும் கல்வி பெருகும் செல்வப் பேரே சகலகலா வல்லியே. சொற்கும் பொறுக்கும் உயிரான மெஞ்ஞானத்தின் தோற்றம் என்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார் நிலத்தோய் புலக்கஞ்சி நற்குஞ்சரத்தின் பிடியோடு தாசனன்ன நாண நடை கற்கும் பாதாம் புயத்தாயே சகலகலா வல்லியே. அவன் குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் மென் பண் கண்டளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாய் பின் கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பினம் போட்ட கண் கண்ட தெய்வம் உளதோ சகலகலா வல்லியே. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி, மிக சிறப்பு, மிக்க நன்றி, வணக்கம். சரி, நீங்கள் இப்போ கோயில் உள்ளது போகலையா? போகிறீங்களா? ஆஸ்பத்திரிக்கு போறேன். ஓகே, சரி, நன்றி, வணக்கம். சென்று வாருங்கள். வலிக்கிட்டு வந்து நிற்கிறேன். சரி, சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். சென்று வாருங்கள், வெண்டு வாருங்கள், வெட்டி இல்லாட்டி வெட்டி வாருங்கள். ஆயுதங்களுக்கெல்லாம் ஆயுதம் பூஜை தான் ரெண்டுங்க என்ன. அப்போ கத்தி கரண்டிக்கெல்லாம் வச்சாச்சோ விபூதி சந்தனம் போட்டு கத்தி கரண்டி வைக்கல. ஏன் அதான் இருக்கிற ஆயுதம். ஏன்னா கத்திரிக்கோள் எல்லாம் ஆயுதம் தான். எல்லாத்துக்கும் பூ பொட்டெல்லாம் வச்சுக்கணும். அதெல்லாம் வந்துதான் தோஞ்சிட்டு தான் செய்யணும். சரி, நன்றி, வணக்கம். நன்றி, மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் எல்லோரும். நன்றி, வணக்கம். சென்று வாருங்கள், வாணி சொன்ன மாதிரி சென்று வாருங்கள், வென்று வாருங்கள், இல்லாட்டி வெட்டி வாருங்கள். நன்றி, வணக்கம். சென்ற இடமிடத்திலும் முனைந்து கொள்ளலாம், முனைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. ஏதும் பொது சிந்தனை இருப்பின் தரலாம். நான் பொது சிந்தனை